பெண் சன்னியாசி 60 வயசு. அவங்கள நமஸ்காரம் பண்ணேன். இந்த மாரி ஒரு யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். நீங்க வாங்கோன்னு. அவ கேட்டா, "நான் சன்னியாசி. எனக்கு இதுவரைக்கும் கிடைக்காத அனுபவம் கிடைச்சிருங்கிறியா?" இன்ட்ரோடக்ஷன் டாக் முடிஞ்ச உடனே, இட் வாஸ் நாட் a யூசுவல் இன்ட்ரோடக்ஷன் டாக் வாட் சத்குரு ஸ்பீக்ஸ் அபௌட். இட் வாஸ் டோட்டலி இன் a டிஃபரண்ட் பிளேன் ஆன் தட் டே. சன்னியாசி இல்ல. அவ பணம் கட்டலையே என்கிட்ட. அவ வந்தா, "ஹரி, ஐ வாண்ட் டு ஜாயின் த கிளாஸ்ன்னா." சத்குரு அங்கேருந்து, "ஹரி, அந்த அம்மா ஜாயின் பண்றாங்கன்னாக்க, அவங்கள்ட்டேருந்து பணம் வாங்கிட்டு கிளாஸ் சேர்த்துக்கோ." அப்படின்னு சொன்னாரா? அவ என்கிட்ட கேட்டா, "நான் சன்னியாசி எப்படி பணம் குடுக்க முடியும்? என்கிட்ட பணமே கிடையாதே. நான் எப்படி உனக்கு பணம் குடுக்க முடியும்?" அப்படின்னா. "உன்னால என்ன குடுக்க முடியுமோ குடும்மா" அப்படின்னு. இப்படி கை நீட்டினா பாருங்களேன், அந்த வந்த ஊட்டியில கிளாஸ் நடக்கிறதுக்கு 4 நாள் தான் இருக்கு. நான் கோயம்புத்தூர்ல வந்துட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து சத்குருக்கு ஃபோன் பண்றேன். ஊட்டி கிளாஸ கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டார். என்ரோல்மென்ட் 0. ஏற்கனவே 10 பேர் என்ரோல் பண்ணியிருந்தேன். அவங்களும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே கவலைப்படல அங்கேருந்து. "ஹரி, once we have announced the class will happen. Even one person comes, we will take the class. You don't worry, go ahead." இவ்வளவுதான். ஓ! கெஞ்சறான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண. கிளாஸ் இஸ் ஆல் அபவுட் ஹாப்பினஸ். நான் ஹாப்பியா தானடா இருக்கேன். எனக்கு என்னடா பிரச்சனை? நான் ப்ரமோஷன் பாரு, எனக்கு யங்கஸ்ட் கெட் மை பிரான்ச். இவ்வளோ யங் ஏஜில் இவ்வளோ ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. எனக்கு மந்த் எண்டில் கடன் எதுவும் இல்லை. இதை விட ஹாப்பினஸ் என்ன வேணும்? சத்குரு பற்றியும் ஒன்றும் தெரியாது. அவன் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தா முடியாதுன்ட்டேன். ஒன்று பண்ணுடா, ஹரி, இன்ட்ரோடக்ஷன் டாக் மாத்திரம் வா. அது ஃப்ரீ, அதனால வா. நீ ஃப்ரீன்னு சொல்றதுனால வரேன். இப்படிதான் சொன்னேன் அவன்ட்டு. சத்குரு அப்போ தலைப்பாலாம் கட்டிக்க மாட்டார். தலை நல்லா கருகருன்னு இருக்கும், தாடி கருகருன்னு இருக்கும். ஒரு 35-36 வயசு யங்ஸ்டர் வந்து உட்காந்து அவரோட பேசுறது ஒரு பாயிண்ட் நெத்தியில் அடிச்சா மாதிரி இருக்கு. நான் எழுந்தேன். சொல்ற வார்த்தையை அப்படியே சொல்றேன். யூ ஆர் எ ஃப்ராட் இன் த நேம் ஆஃப் யோகா. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தீட்சைங்கிறது பல வகையில் கொடுப்பாமா. ஒரு குருவாய் வந்து ஆலிங்கனம் பண்ணுறதுங்கிற வாய்ப்பு எனக்கு 2 வாட்டி கிடைச்சது. இதெல்லாம் நான் ஒரு ஜென்மம் புரிஞ்சேன். இது நேற்று இந்நாளில் வந்த உறவல்லடி, இது நெடும்பண்டை காலம் முதல் நேரில் வந்ததாம். தெரியாது. குரு வருவாரான்னு கேள்விதான் இருந்தது எனக்குள்ள. 10 நாளைக்குள்ள நான் ஒருத்தர் இந்த மாதிரி பார்க்க போறேன், என்ன வந்தார் வென்றார் ஆட்கொண்டார்னு சொல்றது இல்லையா, அது நடக்க போகுதுன்னு நினைச்சே பார்க்க. ஒரு முறை உன்னை கண்டேன், என்னை நானே கண்டு கொண்டேன். ஒரு முறை உன்னை கண்டேன், என்னை நானே கண்டு கொண்டேன். இப்போ எல்லாம் முடிஞ்சது. அங்க நடுவட்டம்னு ஒரு இடம் இருந்தது. ஒரு சின்ன மலை, ஒரு கோத்தகிரி போற ரூட்ல ஒரு மலை, சின்ன மலை இருக்கு. அது மேல ஒரு ஒரு சன்னியாசியோட சமாதி இருக்கு. அங்க ஒரு லேடி சன்னியாசி இருக்கா. பெண் சன்னியாசி 60 வயசு. நானு இப்போ எல்லா இடத்துக்கும் போற மாதிரி அங்கேயும் போயிட்டேன். அங்க போய் சூன்யா பண்ணேன் அந்த சமயத்துல. அந்த அம்மா அங்க இருந்தாங்க. பண்ணிட்டு அவங்கள நமஸ்காரம் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். நீங்க வாங்கோன்னு. அவ கேட்டா, "நான் சன்னியாசி. நான் 60 வருஷமா சன்னியாசம் இந்த நம்ம சின்ன வயசுலேருந்து இப்ப 60 வயசு ஆயிடுத்து. 60 வயசு வரைக்கும் தூய சன்னியாசி வாழ்க்கை வாழறேன். எனக்கு இதுவரைக்கும் கிடைக்காத அனுபவம் கிடைச்சிருங்கிறியா?" ஒரு சன்னியாசிட்ட போயிட்டு, எனக்கு 40 வயசு. நான் கிரகஸ்தன். நான் வெறும் சத்குரு கூட ஒரு கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். இத தவிர ஒண்ணு. "ஆமா வாங்க, கட்டாயமா." "நிஜமா சொல்றியா?" "ஆமா வாங்க. நீங்க 15 வருஷம் தவம் பண்ணா என்ன வாழ்க்கைய பார்க்க முடியுமோ, அந்த அனுபவத்த பார்க்கலாம் வாங்க." வந்துட்டாங்க. இப்படி கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல என்ரோல்மென்ட், மோஸ்ட்லி எலைட் பீப்பிள். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் என்ரோல்டு பெர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த பேங்க்ல மேனேஜரா இருந்தேனோ, அது பக்கத்துல ஒருத்தன் சாக்கு வியாபாரி இருந்தான். சின்ன பையன். அரௌண்ட் 22 இருப்பான் அப்போ. அவன் வந்து இந்த டீ பேக்ஸ்க்கெல்லாம் சாக்கு விப்பா இல்லையா? அந்த டீ பேக்ஸ்ல ஓட்டையெல்லாம் இருந்தெல்லாம் தேய்ச்சு கிச்சு அத கொண்டு போய் சப்ளை பண்ணி ரொம்ப ஸ்மால் பிசினஸ். அவன்ட்ட தான் முதல்ல பேசினேன். அவன் கிளாஸ்க்கு வந்துட்டான். இன்னி வரைக்கும் அவன் தான் குன்னூருக்கு சென்டர் ஹெட். யார்ட்ட வேணா போய் பேசுவோம் நாங்க. எங்களுக்கு ஒரு எனக்கு கிடைச்ச இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும் தானே! அதனால நான் வந்து பெரிய பணக்காரன், ஏழை இதெல்லாம் பார்க்க மாட்டேன். யார் இருந்தாலும் அங்க போய் பேசுவோம். இன்னும் கேட்டா இந்த ஒரு 30 வருஷத்துல எவ்வளோ பேர்ட்ட பேசியிருப்பேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் டே குன்னூர் கிளாஸ் ஆரம்பிக்கிறது. இன்ட்ரோடக்ஷன் டாக்கு. காலையில இன்ட்ரோடக்ஷன் டாக் 6 மணி. 6 மணிக்கு அப்ப 6லாம் வரமாட்டான்னு சொன்னாலும், எனக்கு அந்த உபாசி ஹால் இருக்கு இல்லையா? அங்க யாரும் காலையில ஆச்சு வாச்சுன்னு யாரும் எழுந்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு, முந்தின நாளே அந்த டைரக்டர் என்ன பண்ணாரு, அவன்ட்ட போய் கேட்டு எல்லா சாவி நீ வாங்கிட்டு வரன்னாரு. ஒரு சாவி குடுத்தா. இவ்ளோ பெரிய ரிங்கு. அதுல ஒரு 120 கீ. உபாசி ஹால்ல அந்த இன்ட்ரோடக்ஷன் டாக் மாத்திரம் உபாசி ஹால். உபாசி ஹால் எப்படி இருக்கும்னாக்கா, 8 கேட்டு சர்க்குலர் இருந்துச்சு. 1000 பேர் உட்காரலாம். ம். ஆனா, நம்ம 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 ஃபர்ஸ்ட் டேக்கும் இதுக்கு மாத்திரம் தான் அது யூஸ் பண்ணோம். இன்ட்ரோடக்ஷன் இனிஷியேஷன். இனிஷியேஷன் தான் யூஸ் பண்ணோம். ஆ அந்த ஹால கு குடுத்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது. கன்க்ளூடிங் டேக்கு வி ஹேட் இன் த ரெகுலர் கிளாஸ்ல தான் பண்ணோம்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே அந்த அந்த சன்னியாசி கிளாஸ் முடிஞ்சிருத்து. இன்ட்ரோடக்ஷன் டாக் முடிஞ்ச உடனே, இட் வாஸ் நாட் a யூசுவல் இன்ட்ரோடக்ஷன் டாக் வாட் சத்குரு ஸ்பீக்ஸ் அபௌட். இட் வாஸ் டோட்டலி இன் a டிஃபரண்ட் பிளேன் ஆன் தட் டே. எங்களுக்கு எல்லாமே அது ஒரு புது அனுபவம் அந்த இன்ட்ரோடக்ஷன் டாக். விஜி வேற இருந்தா. வாலண்டியர் வந்து அன்னைக்கு விஜி தான். வேற யாரும் கிடையாது. விஜி, குன்னூருக்கு விஜய் திலீப் தான். அண்ணாவும். ஸோ த கிளாஸ் வெண்ட் ஆன் வெரி வெல். முடிஞ்சது. இந்த சன்னியாசி இல்ல, அவ பணம் கட்டலையே என்கிட்ட. அவ வந்தா, "ஹரி, ஐ வாண்ட் டூ ஜாயின் த கிளாஸ்ன்னா." சத்குரு அங்கேருந்து, "ஹரி." அந்த அந்த அவங்க அந்த அம்மா ஜாயின் பண்றாங்கன்னாக்கா, அவங்கள்ட்டருந்து பணம் வாங்கிட்டு கிளாஸ் சேர்த்துக்கோ. அப்படின்னு சொன்னாரா? சன்னியாசி. அவர் அங்கேருந்து பணம் வாங்கிட்டு சேர்த்துக்கோ. இல்லைன்னா ஷி வில் மிஸ் த கிளாஸ் அப்படின்னு. ஷி வில் மிஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். இப்படியே சொன்னாரு ஓப்பனா எல்லார் எதிரையும். அவ என்கிட்ட கேட்டா, "நான் சன்னியாசி எப்படி பணம் குடுக்க முடியும்? என்கிட்ட பணமே கிடையாதே. நான் எப்படி உனக்கு பணம் குடுக்க முடியும்?" அப்படின்னா. "உன்னால என்ன குடுக்க முடியுமோ குடும்மா" அப்படின்னேன். இப்படி கை நீட்டினா பாருங்களேன், அந்த வந்தவ ஆளுக்கு 100, 200 அப்படியே அள்ளி குடுத்தாம்மா அவ. அதுலேருந்து ஒரு ரூ. 100 நோட்டு வாங்கி எனக்கு குடுத்தா. ரூ. 100 தான் வாங்கிட்டு அவள என்ரோல் பண்ணேன். ஆனா கிளாஸ் அந்த டைம்ல அந்த சன்னியாசிக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் காசு காசு குடுக்கணும். அவளுக்கு அந்த அளவுக்கு நடுவட்டத்துல 2000 பேருக்கு மேல அவளுக்கு ஃபாலோயர்ஸ் இருக்கா அவளுக்கு. ரொம்ப வருஷமா அந்த மடம் மாரி நடந்துட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, கிளாஸ் முடிஞ்ச உடனே அப்படி ஆயிட்டா. அவ்வளோ ஆனந்தமாயிட்டா. வந்து என்ன கட்டின்ட்டா கிளாஸ் முடிஞ்ச உடனே. பிஎஸ்பிக்கு வேற வந்துட்டு போறா. நான் குடுப்பேன் அவ்வளவுதான். யார் யாருக்கு வரணும்னு இருக்கோ அவளெல்லாம் வர வச்சிருந்தாரு. அவ்வளவுதான் சொல்லுவேன். இது எவ்வளோ பேரு குன்னூர்ல? இதே மாரி குன்னூர்ல தானா? 100 பேரு. குன்னூர் வந்து மார்னிங் கிளாஸ். ஆமா. ஒரு செஷன் மட்டும் ஒரு தானா? செஷன் தான். ஈவினிங் கிளாஸ் ஊட்டி. ம். ஊட்டில கிளாஸ் நடக்கிறதுக்கு 4 நாள் தான் இருக்கு. நான் புக் பண்ண ஹால் கிடையாது. எடுத்துட்டான். பேனர் கிழிச்சு போட்டான். என்ரோல்மென்ட் 0. நான் சத்குருக்கு ஃபோன் பண்றேன். நான் கோயம்புத்தூர்ல வந்துட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து சத்குருக்கு ஃபோன் பண்றேன். ஊட்டி கிளாஸ கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டார். என்ரோல்மென்ட் 0. ஏற்கனவே 10 பேர் என்ரோல் பண்ணியிருந்தேன். அவங்களும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நான் எடுத்த ஸ்கூலு எலக்ஷனுக்காக எடுத்துட்டான். அந்த எலக்ஷன் பீரியடு. அவன் அடுத்த அந்த பக்கமே முடியாது. எலக்ஷன் கவுண்டிங் அந்த இதெல்லாம் வரதுனால. எனக்கு இந்த பீக் சீசன்ல ரூ. 500க்கு நம்ம நினைக்கிற மாரி ஒரு ஹால் எங்க போவேன் நான்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் எ ஹால். தட் டூ வித் எ கிரவுண்ட் விளையாடுறதுக்கு ஏதாவது ஒரு கிரவுண்ட் வேற இருந்தா பெட்டர். அதுக்காக பார்க்குறேன். ஒண்ணுமே கவலைப்படல அங்கேருந்து. ஹரி, ஒன்ஸ் வி ஹவ் அனவுன்ஸ்ட் த கிளாஸ் வில் ஹேப்பன். ஈவன் ஒன் பர்சன் கம்ஸ், வி வில் டேக் த கிளாஸ். யூ டோன்ட் வரி, கோ ஹெட். இவ்வளவுதான். ஓ! நான் இருக்கிறது கோயம்புத்தூர். 4 நாள் தான் டைம் இருக்கு கிளாஸ்க்கு. இப்போ திருப்பி ஸ்கூட்டர் எடுத்துட்டு குன்னூருக்கு போனேன். குன்னூர் போனா எங்க போனாலும் என்ன சொல்லுவ, அந்த பீக் சீசன்ல குன்னூர்ல இடமே கிடைக்காது. அந்த ஹிந்தி பிரச்சார சபா ஒண்ணு இருந்தது. அங்க குன்னூரா? ஊட்டி சொல்றீங்க? ஊட்டி, ஊட்டி. ம். ஊட்டிக்கு போனேன். அந்த ஹிந்தி பிரச்சார சபா ஒண்ணு இருந்தது அங்க. அந்த 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 பிரின்சிபல் லேடி இருந்தா. அவள போய் பார்த்தேன். அவ எவ்ரி டைம் அவ 2ண்ட் பிரைஸ், 3rd பிரைஸ் இந்த ஃப்ளவர் ஷோ வாங்குவா. அவ்ளோ ஃப்ளவர் உள்ள வளர்த்து வச்சிருக்கா அழகா. அப்போ பின்னாடி ஒரு பில்டிங் கட்டி வச்சிருந்தா. அந்த பில்டிங் என்ன ஆயிருக்கு, வெறும் சிமெண்ட்ல ஃப்ளோர்லாம் கட்டியாச்சு. விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணல. டோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணல. சிமெண்ட் ஃப்ளோரிங் எல்லாம் அந்தந்த டோர் இடத்துலலாம் பெரிய பெரிய ஓப்பனிங் இருக்கும். ம். இந்த கரண்ட் கிடையாது, எலக்ட்ரிசிட்டியோ ஒண்ணும் கிடையாது. நான் அவள்ட்ட கேட்டேன், "இது குடுப்பியான்னு?" கேட்டேன். ம். "உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ" அப்படி. வாடகைக்கு அதே ரூ. 500 தர்றியான்னா எடுத்துக்கோன்னா. நல்ல ஃபுல்லா ஹால். ஸ்டேஜ் நம்ம போட்டுக்கலாம். அவர் பேர் சொன்னேனே மறந்துட்டேன். அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்காரு இல்லையா? அவர் நம்ம மெடிடேட்டர் தானே. ரவி. ரவி. அவருக்கு ஃபோன் பண்ணேன்.
நீ எடுத்துக்கோடா, நம்ம எல்லாம் பார்த்துடலாம். டெம்பரரி கனெக்ஷன் வாங்கி எல்லாம் பண்ணிக்கிறேன்ட்டாரு. ஓ! அவர் எலக்ட்ரிசிட்டி ஆமா. டிபார்ட்மெண்ட்லனால. அவரும் இந்த இன்னொருத்தன் பேர் சொன்னேனே, மோகன்தாஸ் அவ எல்லாம் வந்துட்டா. அதுக்கு முன்னாடியே சத்குரு வந்து 1 வாரம் முன்னாடி திலீப்ப எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு அசிஸ்ட் பண்றதுக்காக. 2 நாளைக்கு முன்னாடி வந்த அம்மாவ எல்லாம் இந்த ஒரு பில்டிங்ல இந்த மாரி ஒரு கிளாஸ்க்கு லைட்டிங்கோட பண்ண முடியும்னு நெனச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ டியூப் லைட்டையும் ஹையர் பண்ணா, அ டெம்பரரி கனெக்ஷன் பர்மிஷன் வாங்கி டெம்பரரி கனெக்ஷன் அடுத்த பில்டிங்லேருந்து இழுத்தா, எல்லாம் போட்டா. சாயந்தரம் 5 மணிக்கு கிளாஸ்ன்னு 6 மணிக்கு கிளாஸ்னாக்கா 3:30 மணிக்கு லைட் போட்டு எல்லாம் பண்ணி குடுத்துட்டு போயிட்டா. அந்த லேடி இருக்கா இல்லையா? அந்த ஹிந்தி பிரச்சார டீச்சர். ஸோ அவ சம்மர் சீசன் அவளுக்கு ஹிந்தி பிரச்சார சபை ஸ்கூல் லீவ் வேற. இவ்வளோ ஃப்ளவர்ஸ் நான் இந்த ஊட்டி ஃப்ளவர் ஷோக்காக தான் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். உனக்கு எது வேணா எடுத்துக்கோன்ட்டா. எல்லாத்தையும் அள்ளின்னு போய் சத்குரு உட்கார்ற அந்த ஸ்டேஜ் ஒண்ணு செட் பண்ணி அது ஃபுல்லா ஃப்ளவர் ஷோ. படிக்கட்டுல இறங்குற இடம், ஏறுற இடம் எல்லாம் ஃப்ளவர்ஸ். இப்போ கிளாஸ்க்கு ஆள் அரேஞ்ச் பண்ணுவேன். நாளைக்கு கிளாஸ் 2 நாள் தான் இருந்தது. நானும் திலீப்பும் ஒரு பிளான் பண்ணோம். போய் ஒரு பிரிண்ட் பண்ணோம். ஒரு 1000 பேம்ப்ளெட் பிரிண்ட் பண்ணோம். ஊட்டிக்கு மாத்திரம் தனியா பேம்ப்ளெட் பிரிண்ட் பண்ணிட்டேன். அவன கூட்டின்னு மெயின் பஸாருக்கு போய் பாரு ரைட் எல்லாம் என்ன அவன் குடுத்துன்னு போங்க. லெஃப்ட் எல்லாம் நீ. யார பார்த்தாலும் சரி வாங்க இன்ட்ரோடக்ஷன் வாங்கன்னு சொல்லு. ஒரு பேம்ப்ளெட் குடுக்கணும். இவ்வளவுதான் வேலை நமக்கு. வரா, வரல, தூக்கி போடுறா, காரி துப்பி என்ன பண்ணாலும் சரி. 1000 பேம்ப்ளெட் இன்னைக்கு சாயந்தரம் 3, 4 மணி நேரத்துக்குள்ள குடுத்துடணும். டிஸ்ட்ரிபியூட்டட். அந்த ஊர்லயும் சொன்னா. எங்க ஊட்டியில வந்து எந்த புரோகிராமும் 5 மணிக்கு மேல வச்சா யாரும் வரமாட்டாங்க. அங்க அந்த மாரி ஒரு கஷ்டம் இருந்தது. ஆனா நம்ம புரோகிராம் 6 மணிக்கு தான். 75 பேர் வந்தா, 22 பேர் என்ரோல்மென்ட் ஆச்சு. 6லேருந்து 9 நம்ம கிளாஸ். அப்பல்லாம் 3 மணி நேரம் கிளாஸ் அது. ம். 9 மணிக்கு அப்புறம் அங்க பஸ் எல்லாம் கிடையாது அங்க. ஸோ நீங்க உங்க ஊருக்கு பக்கத்துலேயே தான் அங்க 3 கிலோமீட்டர் தள்ளி உங்க ஊர்னா நீங்க போய் சேர முடியாது அங்க. ஸோ அதனால அது வரதே கஷ்டமா இருந்தது. ஆ அந்த கிளாஸ் வென்ட் ஆன் எக்செப்ஷனலி வெல். 22 பேர் எவ்வளோ லக்கி பார்த்துக்கோங்க. விஜய் அக்கா வேற இருப்பா. ஓ! ஸோ தங்கறதுக்கு இடம் வேணும் சத்குருக்கு. சத்குரு சொன்னா யாராவது மெடிடேட்டர் இருக்கா? நம்ம மெடிடேட்டர் கிடையாது அங்க. நான் போய் யார்ட்டயோ ஒருத்தன கேட்டேன். வேணா என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு மெயின் ரோட்ல. மேல அது கம்பார்ட்மெண்ட் முதல்ல ஒரு வராண்டா, அப்புறம் ஒரு பெட்ரூம், அப்புறம் ஒரு கிச்சன், அப்புறம் அது வேணா எடுத்துக்கோ அப்படின்னு. இப்ப பிச்சைக்காரனுக்கு எது போட்டா என்ன? கும்பிடு. ஆனா சத்குரு வந்து அந்த பெரிய காம்பவுண்ட் ஃப்ரண்ட்ல ஓப்பன் ஸ்பேஸ்லாம் இருந்தது. ஸோ அட் எனி டைம் ஹி கேன் கம். ஹி கேன் பார்க் ஹிஸ் வெஹிக்கிள் எல்லாம் ஓப்பன்ல பார்க் பண்ணிட்டு மேல போலாம். அந்த விதத்துல சில அட்வான்டேஜஸ் இருந்தது. கூட அப்போ யார் வந்தாங்கன்னா, திலீப் தான் கூட தங்கினான். ஸோ திலீப் வாஸ் ஸ்டேயிங் இன் த ஃபர்ஸ்ட் வராண்டா. அவன் விஜயும், சத்குருவும் அந்த ரூம்ல இருந்தா. பின்னாடி. ஸோ இப்ப சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா? அடுத்தது சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? யார் மெடிடேட்டரும் கிடையாது. ஸோ என் ஒய்ஃப் 15 நாள் லீவ் போட்டு, சத்குருக்கு சாப்பாடு சமைக்கிறியான்னு கேட்டேன். சத்குரு வேற சமைக்கிறேன்னா அவ ரெடி ஆயிட்டா. அவளுக்கு வேணுங்கிற ஒரு சாமான்லாம் எடுத்துட்டு குக்கரு, கிக்ஸிலாம் எடுத்துட்டு, அவள கூட்டின்னு கொண்டு போய் அவளுக்கு இடம் வேணுமே சமைக்கிறதுக்கு. ம். அப்போ அங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு வீடு பார்த்துட்டு இருந்தான். அவன் வீட்ட வந்து ஏதோ நாள்லாம் பார்த்து ஒரு ஒரு அந்த மாசம் முடிஞ்சு தான் எடுக்க போனேன். எனக்கு அந்த 15 நாள் அந்த வீட்ட குடுறான். இதுல 15 நாள் என் ஒய்ஃப் அதுக்குள்ள சமைச்சு போடணும். அங்க குன்னூர்ல தண்ணி கஷ்டம். தண்ணி பக்கெட்ல போய் எங்கேருந்தோ எடுத்துன்னு வருவேன் நானு. ஸோ இவளுக்கு சமைச்சு போடணும்ங்கிறதுல ரொம்ப சத்குருக்கு சமைக்கிறா இல்லையா? ஸோ ஷி வாஸ் மச் இன்ட்ரஸ்டட். திஸ் இஸ் த ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கேன் கிவ் ஹர் ஆல்சோ. ஆமா ஷி வாஸ் வொர்க்கிங் இன் கனரா பேங்க். 15 நாள் லீவ் போட்டு தான் வந்தேன். ஓ! ஆனா அங்க வந்துட்டு எனக்கு பிரச்சனை என்னன்னா, காலை கிளாஸ்க்கும் வந்துருவா, சாயந்தரம் கிளாஸ்க்கும் வரணுங்குவா. நடுவுல மாத்திரம் தான் அவ வேலை பார்ப்பா. ஸோ இட் பிகேம் எ பிக் ஹெடேக் ஃபார் மீ. ஏன்னா காலைல 4 மணிக்கு எழுந்து நான் உள்ள போய் ரூம கிளீன் பண்ணி, கிளாஸ் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணணும், குளுர்ல. இவ வந்து ஆட்டோ பிடிச்சுன்னு அவ 6 மணிக்கு வந்துருவா. சத்குரு கூடயோ யார் கூடயோ வந்து இல்ல வராள்னா அவ கூடயே வந்துருவா. 9 வரைக்கும் கிளாஸ் நான் இருந்தாகணும் நானு. முடிஞ்சப்புறம் வீட்டுக்கு வந்து தண்ணி பிடிச்சு எல்லாம் பண்ணிட்டு, நான் 10 மணிக்கு நான் மேனேஜர் வேற 10லேருந்து எனக்கு 6 வரைக்கும் வேலை புடுங்கும் எனக்கு. நான் வெறும் ஹார்லிக்ஸ் மாத்திரம் கரைச்சு, நான் குடிச்சுட்டு, எனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு குடுங்குவா. போட்டு குடுத்துட்டு போவேன். காலைல சாப்பிட கூட மாட்டேன் நான். ஊட்டியில இனிஷியேஷன் அன்னைக்கு ஊட்டியில காத்தால கிளாஸ் முடிச்சுட்டு, நாங்க குன்னூருக்கு வரோம். குன்னூருக்கு வரேன். நான் ஒருத்தன் தான் வாலண்டியர். இனிஷியேஷனுக்கு 122 பேர் வரப்போறா. ஓ மை காட்! பெரிய பெரிய ஹால். 8 கேட்டு தான் சொல்றேனே.
எவ்வளோ பெரிய ஹால் இருக்கும். 1000 பேர் உட்கார்ற அளவுக்கு சேர் வசதியெல்லாம் இருக்கு அங்க. நம்ம ஒரு 150 பேருக்கு மாத்திரம் 500 பேர் சேர்ல ஒரு 150 பேர் சேர் மாத்திரம் வச்சுட்டு மீதியெல்லாம் நகர்த்திட்டோம். இந்த 150 சேர் தொடச்சானும் எனக்கு முதல்ல. டோர் எல்லாம் திறந்து விட்டா டஸ்ட் இருக்கும். இந்த டஸ்ட் தொடப்பத்த தட்டி பெருக்கி, இவ்வளோ பெரிய ஹால பெருக்கி நானு சேர தொடச்சுட்டு, ஏதோ ஒரு இடத்துல தண்ணி எடுக்க போனேன், தண்ணி கொட்டிடுத்து. அந்த கேன் வாட்டர் கீழ கொட்டிடுத்து. அத அள்ளி கொட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆள் கிடையாது. எங்கேயோ போனேன், ஒரு சாக்கு கிடைச்சது. மிதியடிக்கு. அந்த சாக்க எடுத்து பிழிஞ்சுட்டு இருக்கேன். பார்த்தா எல்லா பார்ட்டிசிபென்ட்டும் வந்துட்டா, சத்குருவும் வந்துட்டார். ஒரே வாலண்டியர். அன்னைக்கு யாருமே வரல. எப்பவுமே இனிஷியேஷன் டேன்னா குறைஞ்சது 60 பேர், 50 பேர்லாம் வருவா. அன்னைக்கு ஒருத்தரும் வரல. நான் ஒண்ணுமே பண்ணல. நான் பாட்டுக்கு தண்ணிய பிழிஞ்சிருந்தேன். சத்குரு உள்ள வந்தார். ராஜா வந்து உள்ள அசிஸ்ட் பண்ணுவான் கிளாஸ்க்கு. ராஜா தான் அப்போ டீச்சர் அவன். இந்த இனிஷியேஷன் போது இன்சைட் த கிளாஸும் ராஜா நெறைய அசிஸ்ட் பண்ணியிருப்பா சத்குருக்கு. ராஜாவ கூப்பிட்டார். "நீ போ ஹரியோட போய் கிச்சன்ல ஒர்க் பண்ணுன்ட்டார்." ராஜா என் கூட வந்துட்டா. நானு 2 பேரும் கிச்சன்ல போனோம். ராஜாவ வந்து நான் பூசணிக்காய வெட்டி துருவின்ட்டு சொல்லி அவனுக்கு குடுத்துட்டு, மிச்ச காயெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி மேனேஜ் பண்ண போறோம் ஒண்ணுமே தெரியாது. கரெக்ட்டா ஒரு 10 மணி இருக்கும். ஒரு வேன் நெறைய திருப்பூர் வாலண்டியர்ஸ் எல்லாரும் வந்துட்டா. அவள்லாம் காலையில 6 மணிக்கே வர வேண்டியவா கேம்ஸுக்கு. அங்க மேட்டுப்பாளையத்துல ஒரு பஸ்ஸு மரம் விழுந்துச்சு. அதனால இந்த வேன் எல்லாம் பிளாக் ஆயிடுத்து. அந்த மரத்த வெட்டி அவ கிளியர் பண்ண அப்புறம் தான் வந்தா. வந்து பார்த்து, "நீ ஒத்தனாவா இவ்ளோ பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? போ நீ போய் ரெஸ்ட் எடுன்னு" சொல்லி என்ன அடிச்சு தொரத்திட்டா. அவ மாத்திரமே தே டூக் கேர் ஆஃப் புண்ணியக்கா தான். சுவாமி அண்ணா வைஃப் அவ அவ எல்லாரும் தே வில் டூ வொண்டர்ஃபுல் வொர்க். வாலண்டியரிங்ன்னா அவள மாரிலாம் பண்ணவே முடியாது. எப்படி வாலண்டியரா இருக்கணும்னா அவளலாம் பார்த்து கத்துக்கணும். தே டூக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். கீழ ஒரு ஹால தவிர தனியா ஒரு சின்ன வீடு மாரி ஒரு மலையில அங்கேயே ஒரு இடத்துல கிடைச்சது. அங்க வந்து ஒரு பெரிய சின்ன ஒரு மினி ஹால் பிளஸ் ஒரு சின்ன ரூம் எல்லாம் இருந்தது. அத இனிஷியேஷனுக்கு இவ்வளோ பேரும் எல்லார் வீட்லயும் ஃப்ளவர் ஷோ மாரி தான் அங்க ஃப்ளவர்ஸ் இருக்கும். வந்தவெல்லாம் அப்படிப்பட்ட பணக்காரா வேற. எல்லாரும் கொண்டு வந்து குவிச்சுட்டா. உள்ளுக்குள்ளேயே ஒரு ஃப்ளவர் ஷோ தான் நடந்தது ஓ! அன்னைக்கு. குரு பூஜைக்கு குரு ஆஃபரிங்ஸ்ல. பூஜை. உள்ள இனிஷியேஷன் பண்ணுவோம்ல அதுக்கு. ம், ம். அந்த ரூம்ல. குரு பூஜை ஹால்ல இங்க இதெல்லாம் நடந்தது. அங்க இந்த இனிஷியேஷன் இனிஷியேட் ஹால். பண்ணுவார் இல்லையா? இனிஷியேஷன் 3 ரூம். பேட்சா. அந்த இடம் அப்படியே ஜகஜோதியா அப்படியே ஒரு அந்த மாரி ஒரு ஃப்ளவர் ஷோ பார்க்கவே முடியாது. அந்த மாரி அட்டகாசமா இருந்தது. இவெல்லாம் வந்து நின்னுட்டு அப்போ இந்த ஹால சுத்தி இடம் குப்பையா இருந்தது. ரிங் ரோடு மாரி இருக்கும். சரி சும்மா தான இருக்கும்னு சொல்லி 2 வாலண்டியர கூப்பிட்டு நான் ஒரு தொடப்பத்த எடுத்து நாங்க பெருக்கினோம். அந்த ரிங் ரோட ஃபுல்லா பெருக்கிட்டு அந்த குப்பைய எல்லாத்தையும் அள்ளி, அந்த மரத்த சுத்தி கொஞ்சம் பள்ளம் மாரிலாம் இருக்கும்ல, அங்க எல்லாத்தையும் ரொப்பிட்டோம். அந்த ரோடு கிளீன் ஆயிடுத்து. எனக்கு தெரியாது. இந்த டைரக்டர் அங்க எனக்கு பண்ணாரு இல்லையா? அவரு வீடு அங்க தான் இருக்கு. அவர் அங்கேருந்து இத பார்த்துட்டு இருக்காரு. அவரு முடிச்சுட்டு வந்தப்புறம் நேரா வந்தாரு. எங்க கேம்பஸ நாங்க எப்படி வச்சுக்கணும்னு எங்களுக்கு நீங்க இன்னைக்கு சொல்லிக் குடுத்துருக்கீங்க. இனிமே எப்போ ஈஷா யோகா வந்தாலும், தே வில் கெட் த ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் டூ கெட் உபாசி ஹால்ன்னு ஆர்டர் போட்டோம். ஓ! அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுல என்னுடைய செயல் என்ன இருக்கு சொல்லுங்க? ம். அந்த சாப்பிட்டுட்டு வரா எல்லாரும். எல்லாருக்கும் இனிஷியேஷன்ல சாப்பாடு போடுவோம் முடிஞ்ச உடனே இல்லையா? சாப்பிடுறா எல்லாரும். சாப்பிட்டாச்சு. கையெலம்ப வரா. கையெலம்ப இடம் அரேஞ்ச் பண்ணல. பக்கத்துல ஒண்ணும் வாஷிங் பேசின் ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரியாது. அங்க ஒரு 2, 3 கதவு மூடி இருந்தது. ஒரு வீட்டு கதவ தட்டினேன். அதுலேருந்து ஒரு லேடி வந்தா. அம்மா எனக்கு கொஞ்சம் கை அலம்புறதுக்கு ஜலம். அவ 2, 3 பக்கெட் ஜலம் குடுத்தா. பித்தள சொம்பு குடுத்தா. போதுமா? அப்படியே ஜலத்த எடுத்து சொம்பால குடுத்தா எல்லாருங்க. ஸோ எதுவுமே நாங்க பிளான் பண்ணி பண்ணினோங்கிறது ஒண்ணுமே கிடையாது. எது எப்போ வேணுமோ, அது 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 அந்த சமயத்துல வரும். நீங்க சத்குருவோட ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. ஒரு ஒரு மனுஷன் ஒரு வயசான டர்க்கியோட ஹோட்டலுக்கு போவான். எப்போ போய் சாப்பிட்டாலும், அந்த டேபிள்ல என்ன பில் வருதோ, பாக்கெட்ல கை விட்டா கரெக்ட்டா அந்த பில்லு, அந்த அமௌண்ட் வரும். எடுத்து அங்க வச்சுருவாருன்னு. ம். அவன் அந்த தினமும் அந்த மாரி இப்ப நெறைய வாட்டி அந்த சர்வர் பார்த்துட்டு அவர்ட்ட கேட்கறான். "எப்படிய்யா நீ என்ன பில் வருதுன்னு எப்படி தெரியும்? எப்ப கை விட்டாலும் எப்படி கரெக்ட்டா அந்த பைசா?" அதுவா ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு தேவத ஒரு வரம் குடுத்தா. 2 வரம் கேளுன்னா, மொத வரம் நான் என்ன வேணா பணம் கேட்டுருக்கலாம் இல்லையா? நான் கேட்கல. நான் என் பாக்கெட்ல எனக்கு எப்ப என்ன செலவு வந்தாலும், பாக்கெட்ல கை விட்டா அந்த பணம் எனக்கு வந்தா போதுங்கிற வரம் வாங்கி கேட்டேன். அதுதான் இது நடக்குது.
2வது வரம் என்னங்க? எனக்கு ஒரு நீண்ட கால்களையுடைய ஒரு சிக்கு வேணும்னு கேட்டேன். சிக்குன்னா ஒரு லேடிக்கு. அதுதான் இந்த டர்க்கி. அதுதான் எங்களோட வாழ்க்கையில. நாங்களா ஒண்ணுமே பண்றது கிடையாது. போய் நிப்போம். எது வேணுமோ அது நடக்கும். அது நாங்க பண்ணினோம்னு சொல்றத விட முட்டாள்தனம் ஒண்ணுமே கிடையாது. அது ஒரே பிரமிப்பா இருக்கும். இது மாத்திரம் இல்ல. பாம்பே கிளாஸும் அப்படித்தான். எந்த கிளாஸ்லயும் ஹால் எடுத்துட்டோம்னா, அந்த ஹால் கொள்ளாத அளவுக்கு அவ்ளோ கூட்டம் வந்துரும் இன்ட்ரோடக்ஷன் டாக் அன்னைக்கு. அடுத்த 2 நாள் கிளாஸ் பார்த்தா கரெக்ட்டா ட்ரிம் ஆயிடும். கிளாஸ் பிராணாயாம் கிளாஸ்க்கு எவ்வளோ பேர் உட்கார முடியுமோ அவ்வளோ பேர் தான் இருப்பாங்க. இது 1 முறை, 2 முறை இல்ல. இது மும்பைலயுமா? ஆமா. மும்பை கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போயிருந்தோம். போவோம் நாங்க. புது ஊர் கிளாஸா இருந்தா வெளியிலேருந்து வாலண்டியர்ஸ்லாம் போய் அந்த ஊர்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம். இனிஷியேஷன் டே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டே அன்னைக்கு இருந்துட்டு வருவோம் எல்லாரும். சில பேர் 15 நாள் கூட இருப்பா. இந்த கல்கட்டா கிளாஸ்க்குலாம் 15 நாள் நெறைய பேரு. 15 நாள் கிளாஸையுமே அட்டெண்ட் பண்ணவள்லாம் இருக்கா. வாலண்டியரா பின்னாடி உட்கார்ந்து. ஸோ அந்த நான் பம்பாய் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். நீங்க எப்படி லீவ் போட்டு போனீங்களா அப்போ? ஆமா லீவ் தான் 15 நாளா? ஆமா. ஸோ ஆனா நீங்க முதல்ல 2 கிளாஸஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணீங்க? என்ன நடந்ததுன்னு கேட்கிறப்பயே பயங்கர மேஜிக்கலா இருந்தது. பை திஸ் டைம் ஐ திங்க் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் வந்திருக்கும். 1993 சத்குரு யாரு என்னன்னு தெரியாது. எப்படி நீங்க அவர பார்த்தீங்க? எப்படி அந்த புரோகிராம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆர்வம் வந்தது? யாரு உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணா? நான் ஏற்கனவே சொன்ன மாரி இத எதுவுமே நாங்க பண்ணல. நாங்க எல்லாத்துலயும் அங்க ஒரு ஒரு பொம்மையா இருந்தோம். கோபுரத்த தாங்கியிருக்கோம். அவ்வளவுதான். கோபுரம் தாங்கும் பொம்மைகள் தான். அவர் தனக்கு என்ன வேணுமோ அத எந்த வாலண்டியர வச்சு வேணாலும், எப்படி வேணாலும் அவர் பண்ணிப்பார். இதுதான் எங்களோட அனுபவம். எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். நானு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு மனிதன். சராசரி மனிதன் எப்படி இருப்பானோ, அந்த மாரி தான் இருந்தேன். ஏன்னா எங்க அப்பா ஒரு 17 வயசுல நான் இருக்கும்போதே எங்க அப்பா இறந்துட்டார். ஸோ எங்க வீட்ல எல்லாருடைய படிப்பும் நிறுத்தப்பட்டது. என்னுடைய படிப்பு மாத்திரம் டிகிரி முடிச்சாங்க. ஸோ வாழ்க்கையே பணத்து பின்னாடி போற மாரி ஒரு காலகட்டத்தில மாறிடுச்சு. ஸோ 17 1/2 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 40 வயசு வரைக்கும் 2 தங்கைகளுக்கு கல்யாணம் பண்றது, கடன் இல்லாமல் வாழ்வது, இதுதான் பணத்து பின்னாடி மாத்திரம் தான் வாழ்க்கைங்கிற அளவுக்கு ஒரு சாதாரண மனிதனாக இருந்தது. ஏதோ பெருசா ஒண்ணும் நான் ஆன்மீகத்துக்கு ஏதோ பண்ணினோம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நான் இருந்த ஊரெல்லாம் பார்த்தா எனக்கு தெரியாமல் அப்படி ஒரு ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட திரும்பி பார்த்தா இப்படியா இருந்திருக்கும் வாழ்க்கைங்கிற மாரி. முதல்ல பொறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. ராமலிங்க அடிகளார், வள்ளலார், பட்டினத்தார்லாம் அந்த வளர்ந்த அதே தெருக்கள்ல நாங்க பொறந்து விளையாடி வளர்ந்துருக்கோம். நான் ஒரு 7, 8 வாட்டி ஹரித்வார், ரிஷிகேஷ் போயிருப்பேன். ஹரித்வார், ரிஷிகேஷ் போனா எனக்கு அங்க எந்த ரிஷிகேஷ்ல இருக்கிற எந்த மடமோ, கோவில்களோ எதுவுமே என்ன ஈர்க்கல. ஆனா ரிஷிகேஷ்ன்னு சொல்றாளே இந்த பூமி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் மாத்திரம் இருந்தது. ஒரு நாளைக்கு என்ன இந்த மாரி வெளியூர்ல வந்திருக்கோம். நம்ம இப்படி எங்கேயோ ஏதோ ஊர்லலாம் இருக்கிறதுக்கு பதிலா கங்கை இருக்கிற கங்கை கரையில இருந்தா எப்படி நல்லா இருக்காதான்னு நெனச்சேன். அடுத்த நாளைக்கு எனக்கு ஒரு ஆர்டர் வந்துட்டு, புதுசா ஒரு கிளை திறந்தாங்க வாரணாசியில, கேதார்காட்ல. நான் உட்கார்ந்து அந்த பிரான்ச்சுக்கு அங்க எனக்கு போஸ்டிங் குடுத்தாங்க. அங்க ஒரே ஆஃபீசர் நான் தான். நான் உட்கார்ந்து இப்படி திரும்பி பார்த்தா கங்கைய பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு 2 வருஷம் வாரணாசியில வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வாரணாசியில இருந்தேனே தவிர ஒரு பெரிய ஆன்மீகத்துல இன்னும் கிடையாது. அடிக்கடி கங்கையில போவோம். முடிக்கும்போது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போவோம். அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் குடுத்தாங்க. மதுரைக்கு வந்து சேர்ந்தோம். மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல பெனஞ்சு, என் ஒய்ஃப்‌க்கும் அங்க தான் அங்க தான் முதல் அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சது. ஸோ மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போவோம். அடிக்கடி மீனாட்சி அம்மன் கோயில்ல தரிசனம் பண்ணுவோம். அது தவிர பெரிய மத்தபடி ஆன்மீகம். அங்கேருந்து அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தா பழனி. பழனியில ஒரு 4 வருஷம். ஞாயித்துக்கிழமை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, அங்க இருக்கிற ஒரே என்டர்டெயின்மென்ட் முருகன் கோவில் தான். ஸோ மலை ஏறி முருகன தரிசனம் பண்ணி, மலையில சும்மா உட்கார்ந்திருப்போம், வந்துருவோம். இவ்வளோதான். அங்கேருந்து அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தா அந்த ஆனா எனக்கு அப்போ ஒட்டஞ்சத்திரத்தில வேலை, என் ஒய்ஃப்‌க்கு பழனியில வேலை. அந்த ஒட்டஞ்சத்திரத்தில நான் அந்த அந்த பழனியில இருக்கிற சமயத்தில, ஒரு நாள் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல வெள்ளிங்கிரின்னு ஒரு மலையில மொட்டை அடிச்சிருந்து கோமணம் கட்டி நெறைய பேர் ஏறின்னு இருக்கா. அவ கூட நானும் ஏறி போற மாதிரி, அங்க ஒரு சொனையில உட்கார்ந்து தண்ணி குடிக்கிற மாரி ஒரு கனவு. வெள்ளியங்கிரி மலை எங்க இருக்கு தெரியாது. ஊர் எங்க இருக்கு தெரியாது. அங்கிருந்து அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் பேரூர். பேரூர் வந்து முக்தி ஸ்தலம்னு சொல்லுவா. நான் அங்க எனக்கு முக்தி சம்பந்தமான எந்த விஷயங்களும் நடக்கிறதாவே தெரியல. ஆனா கோவிலுக்கு மாத்திரம் அடிக்கடி போவேன். இப்படித்தான் வாழ்க்கை போயின்னு இருந்தது.
இப்போ இந்த பேரூர்ல இப்போ இப்ப நான் ஈஷாலாம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் வயல்வெளிகளா இருந்தது. இங்க ஒரு 3000, 4000 விவசாயிகள் தோட்டத்துக்குள்ள மேனேஜரா நான் போய் அவங்களோட பேசி, பழகி, அவங்க இடத்துல அட்லீஸ்ட் ஒரு மோரோ, இல்ல ஒரு நீரோ கூட அருந்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு பெரிய வாய்ப்பு. இந்த பக்கம் ஃபுல்லா சுத்தியிருக்கேன் நானு. சிறுவாணி வரைக்கும் இங்க சுத்தியிருக்கேன். ஆனா, அப்போ ஈஷா வரப்போறதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. சத்குரு பத்தியும் ஒண்ணும் தெரியாது. அங்கேருந்து எனக்கு கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இந்த பேரூர்ல இருக்கும்போது எனக்கு ஒரு கேஷியர் இருந்தாரு. நான் மேனேஜரா இருந்தேன். ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு எம்.ஏ, பி.எல் அவன். அவ அம்மா பாட்டி இங்க இருந்தா. சரஸ்வதி பாட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷி பாஸ்ட் அவே ரீசென்ட்லி. அத ஒரு விழாவாவே ஈஷால கொண்டாடினா. அவரோட பையன் எனக்கு நான் அந்த பிரான்ச்ல கேஷியரா இருந்தான். ஓ! சரஸ்வதி பாட்டியோட பையன் பையன் நாராயணன்னு பேரு கேஷியரா இருந்தான். ஆனா அவனுக்கு என்ன அவன் முதல்ல அவன் தான் ஈஷா யோகா பண்ணினான். 93 மேபி இன் மார்ச் ஆர் சம்திங் அவன் தான் அந்த கிளாஸ்க்கு போனான். அந்த கிளாஸ் போயிட்டு வந்தப்புறம் அவன்ட்ட எக்கச்சக்க மாற்றங்கள் இருந்தது. விசிபிளாவே தெரியும். இப்படி இருந்தவன் தான் இப்படி ஆயிருக்காங்கிறது ஓரளவு தெரியும். ஃபுல்லா மாற்றம் இருந்ததான்னு சொல்ல முடியாது. ஆனால் கணிசமான மாற்றம் பார்க்க முடிஞ்சது. அவன் இந்த நாராயணன் தான் என்னை ஈஷா யோகாவுக்கு அறிமுகப்படுத்தினான். இன்னைக்கு கூட ஏதாவது ஈஷா யோகா பத்தி நான் ஏதாவது பேசணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நான் அந்த நாராயணனுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு தான் என்னுடைய பிராக்டிஸஸ் கூட பண்ணுவேன். சத்குருவ வணங்குறேனோ இல்லையோ, அவனும் இந்த நாராயணன் கெஞ்சறான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன்னு. கிளாஸ் இஸ் ஆல் அபவுட் ஹாப்பினஸ். நான் ஹாப்பியா தானடா இருக்கேன். எனக்கு என்னடா பிரச்சனை? நான் ப்ரமோஷன் பாரு எனக்கு யங்கஸ்ட் கெட் மை பிரான்ச் இவ்வளோ யங் ஏஜ்ல இவ்வளோ ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. எனக்கு மந்த் எண்ட்ல கடன் எதுவும் இல்ல. இத விட ஹாப்பினஸ் என்ன வேணும்? அ அந்த சமயத்துல எனக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா, பொறந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு 40 வயசு எனக்கு அப்போ. 40 வருஷமா என் வயித்துல அல்சர் இருந்தது. அல்சர் எப்படின்னாக்கா, இந்த உலகத்துல உள்ள எல்லா அல்சர் மெடிசினும் ஃபர்ஸ்ட் என் மேல தான் ட்ரை பண்ணுவா. கண்டுபிடிச்ச உடனே. எனக்கு 10 நாளைக்கு எல்லா அல்சர் மருந்தும் ஒர்க் பண்ணும். 11வது நாள் ஒர்க் பண்ணாது. அவ்வளவுதான். என் ட்ராயர திறந்தாக்கா எப்பவுமே கேக்கு, மேரி பிஸ்கெட்டு இதெல்லாம் எப்பவுமே இருக்கும். ஒரு 20 ஜெலூசில் இருக்கும். ஒரு நாள் டெய்லி கன்சம்ப்ஷன் இஸ் 20 ஜெலூசில். இது 1. 2வது எனக்கு சைனஸ். சைனஸ்னா இப்படி சைனஸ்லாம் எனக்கு கிடையாது. ஒரு மழை 10, 15 கிலோமீட்டர் தள்ளி வரப்போறதுன்னா எனக்கு முன்னாடியே அறிகுறி எங்க காட்டும். நீங்க உங்க ஃபிங்கர தூக்கி ஃப்ரிட்ஜ்ல அப்படி வச்சுட்டு, அத ஒரு தண்ணீல முக்கி குடுத்தா நான் 3 மாசம் தும்மின்னு இருப்பேன். தலை குளிச்சா போதும் தும்மின்னு இருப்பேன். தும்மல் தும்மி என்ன ஆகும்னா, இங்க இந்த இடத்துல ஒரு எரிச்சல் இருந்துட்டே இருக்கும். காது வந்து ஓவல் ஷேப்ல இருந்த இயர் ட்ரம்ஸு ரவுண்ட் ஷேப்ல இருந்த இயர் ட்ரம்ஸ் ஓவல் ஷேப் ஆயிடுத்து. தும்மி, தும்மி, தும்மி. என்ன மருந்து சாப்பிட்டாலும் ஒரு 2 நாள் கேட்கிற மாரி இருக்கும். திருப்பியும் வந்துரும். 2வது. 3வது ஸ்பான்டைலிட்டிஸ். கழுத்து திருப்ப முடியாது. ஃப்ரோசன் ஷோல்டர். ஒரு கிரிக்கெட் பால் தூக்கி அவ்வளோ தூரம் போட முடியாது. இதுக்கு இங்கிலீஷ் மெடிசன்ல அப்பப்போ ஏதோ ட்ராக்ஷன் பண்ணுவா. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆர்த்தோபெடிக் டாக்டர்ட்ட போவேன். கன்சல்டேஷன் ரூ. 300 வாங்குவான் அந்த காலத்துல. இப்பல்லாம் நெறைய இருக்கும். அந்த முக்கோணமா ஒண்ணு வச்சுட்டு ஹேமர் மாரி. அதால இந்த முட்டியில ஒரு தட்டு, அந்த முட்டியில ஒரு தட்டு, இந்த முட்டியில ஒரு தட்டு தட்டுவா. சென்சிட்டிவிட்டிலாம் செக் பண்ணுவாங்க. அத என்னவோ பண்ணிட்டு கேட்பா. என்ன பண்றன்னு கேட்பா. எங்க வலிக்கிறதுங்க? நான் வலி எங்க இருக்குன்னு சொல்லுவேன். என்னெல்லாம் மருந்து சாப்பிடுறேன்னு, நான் என்னெல்லாம் மருந்து சாப்பிடுறேங்கிறதையும் நானே தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன எக்சர்சைஸ்லாம் பண்றேன்னா, என்ன எக்சர்சைஸ்லாம் பண்றேங்கிறதையும் நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு இது இப்படிதான் இருக்கும். அதே மருந்து சாப்பிடுன்னு சொல்றதுக்கு ரூ. 300 கன்சல்டேஷன் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கிட்டத்தட்ட 18 வருஷம் குடுத்துட்டு இருக்கேன். 18 வருஷம். வருஷமா? ம். டில் தட் பாயிண்ட் உங்களோட இந்த 40வது வயசு வரைக்கும். ஆமா. கன்டினியூஸா இது குழந்தைய கையில தூக்க முடியாது என்னால. ஆஃபீஸ்ல பேங்க்ல ஒர்க் பண்ணா, இந்த பெரிய இந்த சேவிங்ஸ் பேங்க் லெட்ஜர் இப்படி எடுக்க முடியாது. இங்க ஷோல்டர்ல பெயின் கழுத்துல வரும்ன்ட்டு. ஸோ அந்த மாரி வேலையெல்லாம் அவாய்ட் பண்ணி உட்கார்ந்து பெரிய பெரிய லெட்ஜரா இருந்தா கூட பரவாயில்ல. இப்படி புரட்டுற மாரி இருக்க வேலைய தான் எடுத்துச்சு. இது இந்த பக்கம். 4வது அந்த சமயத்துல எனக்கு ஒபேசிட்டி. ஒரு 75 கிலோவுக்கு மேல இருந்தேன் வெயிட். 75 கிலோ. ஆமா. தினம் காலையில 5 கிலோமீட்டர், சாயந்தரம் 5 கிலோமீட்டர் நடப்பேன். ஆனா வெயிட் குறையாது. 5 கிராம் கூட குறையறது கிடையாது வெயிட். இது ஆனா நானும் நடந்து பார்ப்பேன், எல்லாம் பண்ணி பார்ப்பேன் குறையாது. இதுக்கு நடுவுல ஆர்த்ரைட்டிஸ் வந்துடுத்து. முட்டி ஒரு ஸ்டெப்பு அப்படி கீழ கால் வச்சாலே உயிர் போயிடும் வலி.
இங்கிலீஷ் மெடிசன்ல கேட்டேன். அவன் கம்ப்ளீட்டா காலுக்கு ரெஸ்ட் குடுக்கணுன்ட்டான். சித்தா ஆயுர்வேதிக்ல நீ ரெஸ்ட் குடுத்தா உன் கால் போயிடும். நீ நடக்கணுங்கிறான். ஸோ ம். வலியோட ச 5 கிலோமீட்டர் நடந்துட்டு வேற இருந்தேன். என்னோட லேம்பி ஸ்கூட்டர உதைக்க முடியாம அத தூக்கி வித்துட்டு, இந்த கென்னடி ஹோண்டா பட்டன் ஸ்கூட்டர் வாங்கிட்டு, அதையும் வந்து ஸ்டாண்ட் போட முடியாது. அப்படியே போய் செவுத்துல சாத்திச்சுட்டு போய் உட்கார்ந்துருவேன். இப்படி எல்லா விதமான வியாதியோட நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏன் எனக்கு என்ன ப்ரமோஷன் கிடைக்கணுமோ, அதுக்கு ஒரே ஆஃபீஸ் ப்ரமோஷன 8ஆ பிரிச்சு, எனக்கு அதுல 3 ப்ரமோஷன் குடுக்க வேண்டிய டயத்துல குடுத்துட்டா. கடன் இல்ல. இவ்வளவுதான் சந்தோஷம் எனக்கு. என்னோட பிரச்சனையெல்லாம் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன், சாயந்தரம் நானும் ரமேஷ், உஜாலாவோட அப்பா வருவார். நாங்கலாம் போய் கேரம் போர்டு 2 ஹவர்ஸ் விளையாடுவோம். எங்களுடைய எல்லா விதமான இதுவும் அதுல முடிஞ்சிரும். தட்ஸ் ஆல் த டே வில் கோ ஃபார் அஸ். ஸோ இவ்ளோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது இருக்கும்போது ஐ வாஸ் ஹேப்பி. அவ வந்தா. நான் ஹேப்பியா தானடா இருக்கேன். எதுக்கு நான் என்ன ரூ. 300 குடுத்து கிளாஸ் வர சொல்ற? நான் எவ்வளோ பிஸி தெரியுமா? மேனேஜர், சீனியர் மேனேஜர். என்ன போய் சாயந்தரம் 15 நாள் அதுவும் வர சொல்ற. 13 நாள். 13 13 நாள். நாள் ஏன் வர சொல்ற? எப்படி வர முடியும்? எனக்கு அதுவும் இல்லாம எனக்கு கொஞ்சம் ஆசனாஸ்லாம் தெரியும். நான் ரொம்ப பண்றது கிடையாது. ஆனா ஆசனாஸ்லாம் ஓரளவு தெரியும் வேற. நான் எதுக்கு யோகாவுக்கு வரணும்? சரியான கேள்வி தானே. அவன் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தா முடியாதுன்ட்டேன். அவன் என் கால தொட்டான். பிராக்டிகலா என் கால தொட்டு கெஞ்சினான். "ஹரி எனக்காக இந்த கிளாஸ்க்கு வான்னு." நான் தான் சொல்றேன், "எனக்கு முடியாதுடா. நான் பிஸிடா எல்லாம் சொல்லிட்டேன்னு." "ஒண்ணு பண்ணுடா ஹரி. இன்ட்ரோடக்ஷன் டாக் மாத்திரம் வா. அது ஃப்ரீ. அதனால வான்னா." "நீ ஃப்ரீன்னு சொல்றதுனால வரேன்." இப்படிதான் சொன்னேன் அவன்ட்ட. பரவாயில்லன்னு வான்ட்டான். போயிட்டேன். "உனக்காக இன்ட்ரோடக்ஷன் டாக் மாத்திரம் வரேன். கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்." அப்படின்னு ஒண்ணு சரின்ட்டான். இன்ட்ரோடக்ஷன் டாக்கு, சத்குரு இங்கிலீஷ் கிளாஸ் ஒரு 75 பேர் இருக்கும். கோயம்புத்தூர்ல. நம்ம கோயம்புத்தூர்ல. சத்குரு அப்ப தலைப்பாலாம் கட்டிக்க மாட்டார். தலை நல்லா கருகருன்னு இருக்கும். தாடி கருகருன்னு இருக்கும். ஒரு 35, 36 வயசு யங்ஸ்டர். ஒயிட்டு ஒரு குர்தா பைஜாமா மாரி ஒரு ஒயிட் குர்தா. கால்ல சாக்ஸ் போட்டிருந்தாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒயிட் சாக்ஸ் போட்டுருப்பாரு அந்த காலத்துல. ம். வந்து உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு பேசுறாரு. பேசுற ஒரு பாயிண்ட் நெத்தியில அடிச்ச மாரி இருக்கு. அவரு இந்த கடைசியில எல்லாம் பேசிண்டே வந்துட்டு அவரு யோகாவோட பெனிஃபிட் சொல்றாரு. உன்னோட மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன் 100% இம்ப்ரூவ் ஆயிடும் அந்த 15 நாள்லயே. நீ 10 மணி நேரத்துல பண்ற வேலைய 5 மணி நேரத்துல பண்ணலாம். யூ வில் டபுள் த அவுட்புட். யூ வில் பி டபுள்லி எனர்ஜெட்டிக். நாள்பட்ட வியாதிகள் இருந்தா காணாம போயிடும். இதெல்லாம் இந்த கிளாஸோட பக்க விளைவு தான். மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் இஸ் எ டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யூ. இவ்வளவுதான் பேசி முடிச்சார். நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ணல. நான் எழுந்தேன். சொல்ற வார்த்தைய அப்படியே சொல்றேன். ம். அவ யூ ஆர் எ ஃப்ராட் இன் த நேம் ஆஃப் யோகா. ஒரு ஓப்பன் கிளாஸ்ல சத்குரு மாரி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது 75 பேர் இருக்கும்போது, ஒருத்தன் எழுந்து யூ ஆர் எ ஃப்ராட் இன் த நேம் ஆஃப் யோகான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்களா? எழுந்து 2 அற வச்சு தூக்கி போடுவாளா இல்லையா? அவரு என்ன பண்ணாரு தெரியுமா? 2 கையே விடுங்க. 3 நிமிஷம் என்னையே நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒண்ணும் சொல்லல. ஒய் யூ சே சோ அவ்வளவுதான். நான் ரொம்ப ஆர்குமென்டிவ் கேரக்டர் அந்த காலத்துல. நீங்க வெள்ள காக்கா இல் இ இல்லன்னு ப்ரூவ் பண்ணா தான் ஒத்துப்பேன். இல்லைன்னா வெள்ள காக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு ஆர்க்யூ பண்ணக்கூடிய டெண்டன்சி உள்ள ஆளு நானு. நான் சொன்னேன், "முதல்ல நீங்க மெமரி இம்ப்ரூவ் ஆகும் அது சொன்னேன். 10 மணி நேரம் வேலைய 5 மணி நேரத்துல சொன்னேன். அதுவே காதுல டா டால் கிளைம் காதுல பூ. எல்லா வியாதியும் கேன்சர் வரைக்கும் எல்லாம் கியூர் ஆயிடுங்கிற மாரி சொன்னேன்ல. அது அத விட பெரிய இதெல்லாம் ஓகே. கடைசியா சொன்னீங்க இல்லையா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் ஹேப்பன்னு. இதுதான் திஸ் இஸ் வை ஐ செட் இஸ் எ ஃப்ராட் இன் த நேம் ஆஃப் யோகா. அவர் கேட்டார் வை? நான் ஒரு 20 வயசுலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 40 வயசு 20 வருஷமா நான் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன எக்ஸ்பெரிமென்ட்? என்கிட்ட இருக்கிற ஒரு நான் என் கொலீக்ஸ்லயே யார் எனக்கு ஃப்ரெண்டு பட் நாட் க்ளோஸ். அந்த மாரி ஒரு ஆள தேர்ந்தெடுத்து, எனக்கு எனக்குள்ள இருக்கிற டாப் 5 வீக்னஸஸ் என்னன்னு கேட்டு எழுதி வாங்கிப்பேன். ஒரு மாசம் முடிஞ்சப்புறம் அவன்ட்ட போய் நான் எவ்வளவு தூரம் அதுல இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு டெஸ்ட் நான் ரொம்ப 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த 20 வருஷத்துல எங்க பேங்க் யாருக்குமே குடுக்காத அளவுக்கு எனக்கு ட்ரெய்னிங் குடுத்திருக்கா. கிட்டத்தட்ட ஃபுல் 1 இயர் வேரியஸ் ஹெச்ஆர்டி புரோகிராம்ஸ் நான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். எல்லா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மென்ட் புரோகிராம்லயும் நான் தான் பெஸ்ட் பார்ட்டிசிபென்ட் அவார்டு வாங்கியிருக்கேன்.
During the program, I'm okay. When I come back, I'm the same old idiot. இப்போ I'm going to attend your program and you say that will be a total transformation in me. Is it not a fraud in the name of yoga? போல்டா ஒரு விதமான பதட்டமே இல்லாம கேட்குறேன். ஒண்ணுமே பண்ணல. திருப்பி 2 கையும் நமஸ்காரம் பண்ணார். 2, 3 நிமிஷம் என்னையும் நமஸ்காரம் பண்ணிட்டு மேபி ஐ எம் எ ஃப்ராட். மேபி something so nice is coming up to your nose and you are missing it. Why you are pre-concluding? Why not you attend the program and conclude based on your experience? எவ்வளோ ஆர்குமெண்டேட்டிவ்னா I could not stop there. I said, up to this moment, I was not interested in attending your program. Now I am going to attend your program to prove that it's all fraud. மறுபடியும் மோஸ்ட் வெல்கம். இப்படித்தான் கிளாஸ் ஜாயின். கிளாஸ் முடிஞ்சது. ஒரு ஃபார்ம் கொடுத்தா ஃபில்அப் பண்ணுறதுக்கு. எங்கிட்ட நான் காசு கொண்டு வரல. 300 ரூபா கட்டணும் இல்லையா? நான் சொன்னேன் 300 ரூபா ஃபில்அப் பண்ண ஆரம்பித்தேன். பேர் அதெல்லாம் எழுதிட்டேன். வாட் இல்னஸ் கேட்டிருந்தா எல்லா இல்னஸும் வரிசையாக வள எல்லாம் இருக்கேன் நமக்கு. எல்லாம் எழுதிட்டேன். வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் பை அட்டெண்டிங் திஸ் ப்ரோக்ராம்னு கேட்டேன். சொல்லற சும்மா இருக்கும் சுகம் வேணும்னு தமிழில் எழுதி, மற்ற எல்லாம் இங்கிலீஷில் எழுதிட்டேன். இங்கிலீஷ் கிளாஸு. இது மாத்திரம் அப்படியே தமிழில் எழுதினேன். அப்புறம் வாட் யூ திங்க் யூ வில் அச்சீவ் பை அட்டெண்டிங் திஸ் ப்ரோக்ராம். பெருசாக கேபிட்டலில் நில்லுன்னு. பக்கத்தில் ஒரு வாலண்டியர் அதை பார்த்துட்டான். பார்த்துட்டு அவன் கேட்டா, சார் கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்க. யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நான் தான் அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். அதுக்கு தான் நான் கிளாஸே ஜாயின் பண்ணுறேன். ஐ கேவ் த திங். நாளைக்கு படம் தரேன்னா ஒத்துன்ட்டா, எடுத்துட்டா. அடுத்த நாளைக்கு சேலஞ்ச் பண்ணியாச்சு. அப்படி விட முடியுமா? ஸோ நேராக என்னுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் ஸ்டெத்து வச்சு பிபி, எனக்கு இதானே தெரியும், பிபி செக் பண்ண சொன்னேன். ஸ்டெத்து வச்சு செஸ்ட்டு செக் பண்ண சொன்னேன். தென் வெயிட் பார்த்தேன். இது மூணுத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ மறுத்த நாளைக்கு கிளாஸ்க்கு வந்தாச்சு. கிளாஸ்க்கு வந்தாச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கிளாஸ் முடிஞ்ச உடனே அங்கே பக்கத்துலேயே ரெட் கிராஸ் பில்டிங் இருக்குது. இப்போ புதுசாக கட்டியிருக்கோம். அப்போ பழைய பில்டிங். அது பக்கத்துலேயே கோவை பழமுதிர்ச்சோலையோட அன்னபூர்ணா இருக்கும். அது பக்கத்தில் ஜூஸ் ஷாப் இருக்கும். அங்கே ஒரு வேயிங் மிஷின் இருக்கும். அந்த வேயிங் மிஷினில் 1 ரூபா போட்டால் அங்கே போய் வெயிட் எடுத்துனேன். நேராக அங்கேருந்து கௌரி சங்கரில் போய் அங்கே 1 ரூபா போடுவேன். அங்கே ஒரு வெயிட் எடுத்துப்பேன். நேராக டாக்டர் வீட்டுக்கு. கிளாஸ் முடிஞ்ச உடனே ராத்திரி டாக்டர் வீட்டுக்கு போயிடுவேன். போனோடனே திருப்பியும் செஸ் பண்ணுவேன். 2ஆம் நாள் செஸ் பண்ணார். ஒன்றும் இல்லைடான்னு சொல்லிட்டார். 3ஆவது நாளைக்கு இதே மாதிரி கார்டு எடுத்துன்னு போன உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. உனக்கு தான் என்ன வியாதி தெரியும், உனக்கு சைனஸ்க்கு என்ன சாப்பிடணும், ஜலூசலுக்கு அல்சருக்கு என்ன சாப்பிடணும் எல்லாம் சொல்லிட்டேன். அது அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். எதுக்கு தினம் ஒன்றும் இல்லாமல் இப்படி என்ன இது பண்ணுறேன்? இல்லை சார், நீங்கள் பாருங்க. சரி, பார்த்துட்டு அமிச்சிட்டேன். 4ஆவது நாள் திங்கக்கிழமை கிளாஸ் ஆரம்பம். 4ஆவது நாள் போகிறேன். அவர்கிட்ட மறுபடியும் போய் செக் பண்ண சொல்கிறேன். அவர் கடுப்பாரார். நான் வரும்போதே வெயிட்லாம் எடுத்துன்னு வந்து 1/2 கிலோ வெயிட் குறைஞ்சிட்டு. 1/2 கிலோ வெயிட் குறைஞ்சதுன்னு அவர்கிட்ட அந்த கார்டை காமிச்சேன். அவர் மிஷின்லேயும் பார்த்தாரு. ஆமாம், 1/2 கிலோ குறைஞ்சிருக்கு. பட் 1/2 கிலோலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருக்கு வேணால் அது ஃப்ளக்சுவேட் ஆகும் ஒரு நாளைக்கு. அதனால 1/2 கிலோலாம் நீ ஒன்றும் மைண்ட் பண்ணாத அப்படின்ட்டு. எனக்கு 1/2 கிலோ 5 வருஷமாக குறையாது, நீ குறைஞ்சதுங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம். அவருக்கு அது ஒன்றுமே இல்லை. அடுத்த நாளைக்கு மறுபடியும் போகிறேன். 1 கிலோ குறைஞ்சிடுச்சு. 1 கிலோ குறைஞ்சோடனே அவர்கிட்ட போய் காமிச்சேன். அவர் விஷயத்துலையும் 1 கிலோ குறைஞ்சிருந்தது. ஆமாம், 1 கிலோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு. 1 கிலோ கூட சமயத்தில் ஃப்ளக்சுவேஷன் வரும் ஹரி, அதனால் பார்க்கலாம் அப்படின்ட்டார். அன்னைக்கு மறுநாள் காலையில யாரையோ ரிசீவ் பண்ணி கோயம்புத்தூர் ஸ்டேஷன் போனேன். அப்போல்லாம் அந்த ஸ்டேஷனில் 1 ரூபா காயின் போட்டால் அந்த வெயிட் பார்க்குற மிஷின் இருக்கும். எனக்கு சாதாரணமாகவே நம்ம 1 ரூபா மிஷின் பார்த்தா 1 ரூபா அது தர்மம் பண்ணிட்டு வருவோம். எனக்கு ஏற்கனவே க்யூரியாசிட்டி இருக்கா. போட்டால் ராத்திரிலேருந்து காத்தாலைக்குள்ளே 1 கிலோ குறைஞ்சிடுச்சு அடிஷனலாக. எனக்கு நம்ப முடியல. ஒருவேளை அந்த மிஷின் தப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு வந்த அப்புறம் ஆஃபீஸ் கிட்ட இருக்க ஒரு மிஷினில் பார்த்தேன். அங்கேயும் காலையில் ஸ்டேஷன்லேருந்து பார்த்து அங்கே பார்க்கறதுக்குள்ள இன்னொரு 1/2 கிலோ குறைஞ்சிடுது. இது என்ன மிஷின் ஏதோ தவறாக இருக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி கௌரி சங்கரில் இந்த அன்னபூர்ணா ஜூஸ் கடையில் பார்த்தா இன்னும் 1 கிலோ குறைஞ்சிருச்சு. ராத்திரி 9 மணிக்கு 2.5 கிலோ வெயிட் குறைஞ்சிருச்சு.
சரி எதுக்கும் கௌரி சங்கர் போய் அங்க ₹1 காயின் போட்டு அந்த வெயிட் கார்டையும் எடுத்துட்டேன். எல்லா கார்டையும் எடுத்துட்டு டைரக்ட் டாக்டர் வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு செக் பண்ணுனா அவருக்கு கோவம் தாங்கல. "என்ன தினமும் பண்ற? உனக்கு எத்தன வாட்டி சொல்றது? பணம் கொழுத்து கிடக்கா உனக்கு?" அப்படின்னாரு. "இல்ல சார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2½ கிலோ வெயிட் குறைஞ்சிருக்குன்னு." அவருக்கு தூக்கி வாரி போட்டது. 2½ கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் குறையாது. மிஷின்ல பாருன்னாரு. மிஷின்ல பார்த்தா 2½ கிலோ குறைஞ்சிருக்கு. அவர் கேட்டாரு, "என்னதுக்கு தினம் வர? எது பண்ண?" ஐ டோல்ட் ஹிம் ஹவ் ஐ சேலஞ்சுடு ஒன் யோகா கிளாஸ். என்ன தெரியாது சார் வெயிட் குறைஞ்சுன்னு இருக்கேன். அவர் உடனே பார்த்துட்டு, ஆமா வெயிட் குறைஞ்சிருக்கிறது உண்மை. மெடிக்கல் புக்ஸ் பிரகாரம் ஒரு மனுஷனுக்கு நீ ஏதாவது எக்சர்சைஸ் பண்றியான்னு கேட்டார். இல்ல காலையில போற 5 கிலோமீட்டர் வாக்கிங் போயின்னு இருக்கேன். சாயந்தரம் 5 கிலோமீட்டர் வாக்கிங் போல. ஏன்னா யோகா கிளாஸ் போயின்னு இருக்கு. அதனால 5 கிலோ வாக்கிங் குறைஞ்சிருக்கு. சரி யோகா கிளாஸ்ல ஏதாவது ஒண்ணும் கிடையாது சார் சும்மா உட்கார தான் வச்சிருக்காங்க. சும்மா தான் இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னு. சும்மா இருந்தா எப்படி வெயிட் குறையும்? சாப்பாடு ஏதாவது கேட்டா அதே தயிர் சாதம் சார். எப்படி வெயிட் குறையும்? புரியல அவருக்கு. ஹி ஹஸ் காட் டோட்டலி கன்ஃப்யூஸ்ட். எனக்கு எனக்கு இது பெரிய ஆச்சரியமா இருந்தது. அடுத்த நாளைக்கு கிளாஸ் போயிட்டேன். அடுத்த நாள் பார்த்தாக்கா, அடுத்த நாள் கிளாஸ் போயிட்டு வரும்போது பார்த்தா, எனக்கு எப்போ அந்த மூக்குல ஒரு அரிப்பு இருந்துட்டே இருக்கும். சைனஸோட சிம்ப்டம் தெரியும் எனக்கு. அன்னைக்கு அந்த மூக்குல அரிப்பு இல்ல. தலைக்கு குளிச்சேன். தும்மலே வரல. எனக்கு ஆச்சரியம். தலைக்கு குளிச்சா எவ்வளோ படுங்கிறது எனக்கு தான் தெரியும். ஒரு நாளைக்கு 20 ஜுலூஸ்லாம் சாப்பிடுவேன். ஜுலூஸிலே சாப்பிடல. ஒரு உயர்ச்சிலே இல்ல. கழுத்து பண்ணா ஃப்ரீயா மூவ் ஆகுது. ஷோல்டர் ஃப்ரீயா மூவ் ஆகுது. இந்த கால்ல வலி தாங்கவே முடியாது. படியில ஏறி குதிச்சா கூட கால்ல வலி இல்ல. நான் நேரா டாக்டர்ட்ட போயிட்டேன். சார் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் கியூர் ஆயிடுதுன்னு. இட்ஸ் குட்ன்னாரு. நோ இட் இஸ் நாட் குட். ஃபுல்லா சேலஞ்ச் எப்படி பண்ணணுங்கிறத மறுபடியும் சொன்னேன் அவர்ட்ட. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் சம்படி எல்ஸ் டூ ப்ளே வித் மீ சார் அப்படின்னு. அவருக்கும் ஒண்ணும் புரியல. அடுத்த 15 அந்த 12 நாள் அந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள ஒரு 15 கிலோ 15 சென்டிமீட்டர் தொப்பை குறைஞ்சிருது. 13 டேஸ்லயா? ஆமா. 12.5 கிலோ வெயிட் குறைஞ்சிருது. இந்த வியாதி எல்லாம் காணாம போயிடுது. 12 கிலோ வெயிட் வெயிட் குறைஞ்சிருது. 13 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் தொப்பை குறைஞ்சிருது. இதெல்லாம் விட இன்னும் முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த இனிஷியேஷன் டே நடந்தது இல்லையா? இனிஷியேஷன் டேல எல்லாரும் வராங்க. நானும் இனிஷியேஷன் டே போனேன். யாரோ ஓம் நமோ சாண்ட் பண்ணிட்டு இருந்தா பின்னாடி யாரோ வாலண்டியர்ஸோ யாரோ பண்ணிட்டு இருந்தா. ஸோ நல்லா இருந்தது. இனிஷியேஷன் வாஸ் குட். அந்த ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா? ம். யூனிவர்சல் லவ். கண்லேருந்து தண்ணியா கொட்டித்து. அதுக்கப்புறம் மெடிடேஷன் அண்ட் ஆல் வாஸ் ஓகே. எனக்கு இந்த கண்லேருந்து தண்ணி கொட்டினது எனக்கு பிடிக்கல. ஹாப்பினஸ் தானே கிளாஸு. இவரு எதுக்கு நம்ம கண்ல ஜலம் விடணும்? அதுவும் ஆம்பளையா இருந்தானே கண்ல எதுக்கு ஜலம் விடணும்னு ஒரு கேள்வி. கிளாஸ் முடிஞ்ச உடனே அவர் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ, அது எல்லாத்தையும் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணேன். முதல்ல போய் காஃபி ஒரு நாளைக்கு நானும் 11 கப் காஃபி, டீ சாப்பிடுவேன். 11 கப். அதுவும் எல்லாம் ஃபர்ஸ்ட் டிகிரி காஃபியா, ஃபர்ஸ்ட் டிகிரி டீயா இருக்கணும். சாதாரணலாம் குடிக்க மாட்டேன். திடீர்னு இந்த கிளாஸ்க்கு நாங்க ஒரு 5 பேர் வந்துட்டு இருந்தோம். 3 நாளைக்கு 4:30 மணிக்கெல்லாம் 4:45க்கு வந்துருவோம். 6 மணிக்கு கிளாஸு. நாங்க அன்னபூர்ணால போய் 5 பேர் உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் கிளாஸ்க்கு போவோம். 2வது நாள் 3வது நாள் காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? குடிக்காத கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு 1½ மணி நேரத்துக்கு முன்னாடி 1½ மணி நேரத்துக்கு குடிக்கணும்னாரு. முன்னாடி 1½ மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வராது. எங்க ஆஃபீஸ விட்டு நாங்க வரும்போது அங்க கரெக்ட்டா 5:45 ஆயிடும். ம். அங்க என்னதான் வேகமா வந்தாலும். ஸோ 4 பேரும் ஆளுக்கு ஒரு காஃபி சொல்லிடுவோம். 5 ஓ. பேரும். அன்னைக்கு 5 பேர் வந்து உட்கார்றோம் அன்னபூர்ணால. டேய் நீ காஃபி வேணும் சொல்றேன். எனக்கு காஃபி வேண்டாம். எனக்கு காஃபி வேண்டாம். 5 பேரும் காஃபி வேண்டாம்ன்னு. அன்னையிலேருந்து காஃபி குடிக்கிறது திடீர்னு நின்னு போயிடுத்து. நாங்களா ஒண்ணும் பண்ணல. காஃபியே குடிக்கல. அந்த 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 4வது, 5வது நாள்லேருந்து. இவரு இனிஷியேஷன்ல இது நடந்த உடனே நேரா போனேன். கௌரி சங்கர்ல போய் ஒரு ஸ்ட்ராங்கா காஃபி குடிக்க சொல்லி ஆனியன் மசாலா. ஆனியன்லாம் எதெல்லாம் வேண்டாம்னு சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சேன். சாப்பிட்டேன். ஒரு காஃபி குடிச்சேன். நேரா வீட்ல உட்காந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சா தண்ணி அப்படியே கொட்டுறது, ஒண்ணுமே பண்ண முடியல. ராத்திரி ஃபுல்லா ஒரு 20, 30 வாட்டி ஐ வுட் ஹவ் ட்ரைடு. எந்த ரூம்ல உட்கார்ந்தாலும், எங்க உட்கார்ந்தாலும் அந்த ப்ராசஸ் பண்ணா கண்லேருந்து தண்ணி கொட்டிட்டே இருக்கு. காலையில பார்த்தேன். கிளம்பினேன். வீட்டுக்கு கோவில்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அங்க அங்கேயும் அப்படிதான் இருந்தது. ஆஃபீஸ்ல திங்கட்கிழமை சாயந்தரம் கிளாஸு. ஆஃபீஸ்ல உள்ள போயிட்டு ஸ்போர்ட்ஸ் ரூம் லாக் பண்ணிட்டு, அங்க எங்க உட்கார்ந்தாலும் இந்த ப்ராசஸ் பண்ணா அப்படியே கண்லேருந்து தண்ணி கொட்டுறது. நிறுத்த முடியல.
வந்த உடனே இந்த இனிஷியேஷன் டே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொன்னா. நான் தான் போனேன். ஐ ஷேர்ட் ஃப்ரம் கேம்ல ஆரம்பிச்சு எல்லாம் ஷேர் பண்ணிட்டே வந்தேன். "தி கிளாஸ் இஸ் அபவுட் ஹேப்பினஸ். ஐ டோன்ட் வாண்ட் டூ ஷெட் டியர்ஸ். நேத்து கிளாஸ் முடிஞ்ச உடனே கண்ல ஜலம் வந்தது. அதனால நீங்க முடிஞ்ச உடனே நான் போய் நேரா ஒரு காஃபி சாப்பிட்டேன். ஆனியன் தோசை சாப்பிட்டேன். அப்படியும் போய் உட்கார்ந்து பார்த்தேன். எப்படி உட்கார்ந்தாலும் கண்ல ஜலம் கொட்டிட்டே இருக்கு. நானும் இங்க சந்தோஷத்துக்கு தானே கிளாஸு. நான் ஏன் கண்ல ஜலம் வரும்? அதனால இந்த போர்ஷன கிளாஸ்ல இருந்து எடுத்துருங்க." அதுல எடுத்துருங்கன்னு சொல்லிட்டீங்க. எடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன் நானு. வெரி குட். 20 நிமிஷம் நான் மட்டும் தான் ஷேர் பண்ணேன். யாருமே பண்ணல. நான் ஷேர் பண்ணி முடிச்ச உடனே, "திஸ் இடியட் ஆஃப் ஆல் த திங்ஸ் ஹி வென்ட் அண்ட் ஹேட் காஃபி" அப்படின்னு ஆரம்பிச்சு, என்ன வச்சே நார் நாரா கிழிச்சு அந்த கிளாஸ முடிச்சுட்டாரு. மெடிடேஷன் கிளாஸ் ஃபுல்லா எடுத்துட்டாரு என்ன வச்சு. வை டிஎஸ் டிஎஸ் எப்போ வரும்? அதுலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே கிளாஸ் ஃபுல்லா எடுத்துட்டார். அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுன்னே தெரியாது. மறுநாள் காலையிலேருந்து நானாக இல்லை. நான் நடந்தா எதுவுமே எனக்கு ரிஜிஸ்டர் ஆகாது. கண் அப்படியே பிளிங்க் ஆகாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, என் கண்ணு பிளிங்கிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சாதாரண ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பிளிங்க் ஆகுமோ, கண் அப்படியே ஒரு ஒரு மாரி இது நான் திருட்டுக்கண்ணு மாரி இருக்குடா. நீங்க தான் இப்படி பண்ணிட்டீங்கன்னுவான். கண்ணு பிளிங்க் ஆகல. ஆஃபீஸ் போனேன். எப்பவுமே ரொம்ப டாக்கட்டிவ் நானு. பேச்சே கிடையாது. கம்ப்ளீட் சைலன்ஸ். எப்படி உட்கார்ந்திருப்பேன்னா, அப்படியே இப்படி உட்கார்ந்திருப்பேன். வருவாள்லாம் பார்த்தாலாம் அப்படியே கண் அப்படியே இருக்கும். இப்படி உட்கார்ந்திருப்பேன். எல்லாரும் வந்து சில க்ளோஸா இருக்கிறவள்லாம் கேட்பா, "உனக்கு என்ன ஆச்சு அடின்னு?" கேட்பா. "ஒண்ணும் புரியலடா. இல்லாஜிக்கலா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்புறம் சொல்றேன்னு" 1, 2 பேருக்கு மாத்திரம் சொல்லுவேன். மத்தவாளுக்கெல்லாம் ஒண்ணும் கிட்டயே வரமாட்டா யாருமே. பார்த்தாலே அப்படியே எங்க மேனேஜர் வந்து ஒரு ஒர்க் குடுத்தாரு. அன்னைக்கு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. திங்கட்கிழமை கிளாஸ் முடிஞ்சது செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு குறைஞ்சது எனக்கு ஒரு 100, 200 கால் வந்திருக்கு. ஃபோன் கால்ஸ், இன்டர்காம் கால்ஸ். எவரிபடி சா தட் மை வாய்ஸ் ஹஸ் சேஞ்ச்ட். இட் வாஸ் நோ மோர் மை வாய்ஸ். டோட்டலி சேஞ்ச். என் வாய்ஸ் சாதாரணமா கொஞ்சம் ரஃப் எட்ஜஸ் அதிகமா இருக்கும். சாதாரணமா பேசினா ரூம் அதிரும். கொஞ்சம் அதிர்ந்து பேசினா அந்த ஒப்பனக்கார தெருவே அதிரும். அப்படிப்பட்ட வாய்ஸ் சடன்லி வாய்ஸ்ல ஏதோ வால்யூம் கண்ட்ரோல் போட்ட மாரி ஆயிடுத்து திடீர்னு. அண்ட் அவர் வந்து ஒரு வேலைய குடுத்தாரு. அது 7 நாள்ல முடிக்கவே முடியாது. விஜிலன்ஸ் ரிப்போர்ட் அத முடிச்சு குடுக்கணும்னாரு. குடுத்துட்டு போயிட்டாரு. நான் 2வது நாள் சாயந்தரம் க்ளோஸ் பண்ணி ரிப்போர்ட்ட க்ளோஸ் பண்ணி எல்லாம் பண்ணி மிஷின்ல பிசாசுலாம் அடிக்காது. அந்த ஸ்பீடுக்கு டைப் அடிச்சேன். கொண்டு போய் அவர் டேபிள்ல வச்சுட்டேன். அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா பண்றாரு? தண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன்னா குடிச்சுட்டே இருப்பேன். ஒரு 10, 8 லிட்டர், 9 லிட்டர் தண்ணி குடிப்பேன். மோஷன் போகல. எப்படி சத்குருட்ட சொல்றதுன்னே தெரியல. வெள்ளிக்கிழமை கிளாஸ் முடிஞ்சது. எல்லாரும் போயிட்டா. சத்குரு அவரோட ஒரு கார்ல போய் ஏறி உட்கார்ந்தார். அந்த ரெட் கிராஸ் பில்டிங்ல. எல்லாரும் போயிட்டா. அவர் போய் கார்ல நான் போய் நின்னேன் கார் இது ஆஃப்டர் த புரோகிராமா? ஆஃப்டர் 9 மணிக்கு ப்ரோகிராம் முடிஞ்சது. ஓகே. நான் அவரு எல்லாரும் 9:15க்கு எல்லாரும் போற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன். எப்படி 13 நாள் நடுவுல. அந்த நடுவுல எப்படி போய் பேசுறது கொஞ்சம் தயக்கம் வச்சுக்கோங்களேன். போய் நின்னேன். என்ன வேணும்? இல்ல நான் ஐ அம் அப்நார்மல். ஐ வாண்ட் டு பி நார்மல். ஏன் சொல்றேன்னா, நான் ரோட்ல வாக்கிங் போயிட்டே இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே பதிய மாட்டேங்கிறது. ஏய் நாய் வருது பாருனாக்கா, நாய் மேலயே நகர்றேன். எனக்கு ஒண்ணும் தெரியல. என் ஃப்ரெண்ட் என்ன கூட வாக்கிங் வரவன் நின்னுடுறான். அவன் நின்னது கூட தெரிய மாட்டேங்கிறது. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். எனக்கு எதுவுமே பதிய மாட்டேங்கிறது. ஒரு அப்சல்யூட் சைலன்ஸ் இருக்கு எனக்குள்ள. இந்த மாரி சைலன்ட்டா நான் இருந்ததே கிடையாது. எந்த வேலை குடுத்தாலும் பிசாசு மாரி ஸ்பீட்ல பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி குடிச்சா ஒரு நாளைக்கு 8, 9 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். தாகம் அடங்க மாட்டேங்கிறது. மோஷன் வேற போமாட்டேங்குது. ஒண்ணும் இல்ல. அப்படியே ஆலிங்கனம். ஒரு 3, 4 நிமிஷம் அப்படியே கட்டின்ட்டு இருந்தார். காலையிலேருந்து இதெல்லாம் நார்மல் ஆயிடுத்து. இது மாத்திரம் இந்த ரிஜிஸ்டரிங் ஆகுறது மாத்திரம் இட் டுக் லாங் டைம் டு பிகம் நார்மல். உங்கள பட் வந்து அவ்வளவுதான் தண்ணி தாகம் பிடித்து மோஷன் போக ஆரம்பிச்சுடுத்து. என்ன அந்த சைலன்ஸ் அப்படியே தான் இருந்தது. அது போறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 20, 25 டேஸ்க்கு அப்புறம் தான் அது நார்மல் ஆச்சு. யூ ஆர் நார்மல் ஒன்லி அப்படின்னாரு. இல்ல ஐ எம் நாட் நார்மல். யூ மேக் மீ நார்மல் தான் சண்டை போட்டேன் அன்னைக்கு. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போய் சொல்றப்போ சத்குரு ஒரு 3, 4 மினிட்ஸ் உங்கள அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு. அவ்வளவுதானா? உங்களுக்கு ஒண்ணும் புரியல. என்ன இவரு வந்து என்ன கட்டி பிடிக்கிறாரு? அது என்ன மாரி ஏன்னா நீங்க இன்னும் ஒரு குருவா ஏத்துக்கலல்ல. தீட்சைங்கிறது பல வகையில குடுப்பாம்மா. ஒரு குருவே வந்து
ஆலிங்கனம் பண்றதுங்கிற வாய்ப்பு எனக்கு 2 வாட்டி கிடைச்சது. இதெல்லாம் பூர்வ ஜென்மம் புண்ணியம். இது நேற்று இந்நாளில் வந்த உறவல்லடி, இது நெடும்பண்டை காலம் முதல் நேர்ந்து வந்ததாம். தெரியாது. குரு வருவாரான்னு கேள்விதான் இருந்தது எனக்குள்ள. முருகனுக்கு மாத்திரம் வந்தாரே, குரு வருவாரான்னு. 10 நாளைக்குள்ள நான் ஒருத்தர் இந்த மாரி பார்க்க போறேன். என்ன வந்தார், வென்றார், ஆட்கொண்டார்ன்னு சொல்றது இல்லையா? அது நடக்க போகுதுன்னு நினைச்சே பார்க்கல. மறுநாளைக்கு சனிக்கிழமை லாஸ்ட் டே எவ்ரிபடி வர் ஷேரிங் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் தான் மைக் எடுத்து முதல்ல போய் பேசினேன். நான் உங்களை ஃப்ராடுன்னு சொல்லித்தான் வந்தேன் கிளாஸ்க்குள்ள. ஃப்ராடுன்னு ப்ரூவ் பண்ண தான் வந்தேன். எனக்கு இவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சது. வெயிட் இவ்வளோ குறைஞ்சது. இத்தனை வியாதி காணாமல் போச்சு. இதெல்லாம் முக்கியம் இல்லை. இது உள்ள ஒரு ஒரு அளவில்லாத ஒரு ஆனந்தம், ஒரு சைலன்ஸ். இது ரெண்டும் இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் எது வந்தாலும் இது எல்லாமே டெம்பரரியா இருக்கலாம் இல்லையா? என்னோட ஈகோ டிட் நாட் அக்செப்ட் தேர் ஆல்சோ. நான் இருந்தாலும் ஒரு 2 மாசம் பார்ப்பேன். அப்பதான் இது பர்மனண்டான்னு ஒத்துப்பேன். இப்படி நமஸ்காரம் பண்ணி ஒரு நம்மட்டு சிரிச்சாரு, இவ்வளவுதான். அப்பெல்லாம் கூட்டாஞ்சோறு உண்டு. வீட்டுல இருந்து லாஸ்ட் டே அன்னைக்கு எல்லாரும் ஒரு ஐட்டம் பண்ணிட்டு வந்து எல்லாரும் வாழை இலை போட்டுருவா. ஒரு இலையில 2 பேர் கூட உட்காந்துப்பா. இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் யாரெல்லாம் பார்க்க மாட்டா. ஆண் பெண்ணோ இல்லை எந்த காசு அப்படியே கூட்டாஞ்சோறு எங்க வேணா ஒரே இலையில அந்த பக்கம் ஒருத்தர் சாப்பிடுவான், அந்த பக்கம் அப்படியே பரமாரி சாப்பிடுவான். அன்னைக்கு அது மாதிரி எல்லாம் பரமாறினா எல்லாரும் எல்லாம் கொண்டு தான், நானும் ஏதோ கொண்டு போயிருந்தேன். பரமாறினா சாப்பிட்டாச்சு, வந்தாச்சு. அடுத்த 48 மணி நேரம் அந்த உடம்பு இப்படி தொடவினா போறோம். அப்படி ஒரு சந்தோஷம். அது ஒரு தனி அனுபவம். என் குழந்தை வந்து என் மேல இப்படி கட்டினாங்க, இப்படி பண்ணானா அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு 2 மாசம் ஆச்சு. எல்லாமே ஆல்மோஸ்ட் பர்மனன்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்டிங். இன்னி வரைக்கும் சத்குரு வந்து என்ன சொல்றது, நான் வந்து குருவா போய் ஏத்துண்டேன்லாம் கிடையாது. ஒரு பூனை தன்னுடைய குட்டியை கவ்வின்னு போயிடாதா, அந்த மாதிரி வந்து வந்தார், சென்றார், ஆட்கொண்டார். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, சோ லாஜிக்கல் கேரக்டர் யாரும் இருக்க மாட்டா. ஆனா எங்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருந்தது. எங்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருந்ததுன்னா அது ஒத்துண்டேன். அந்த நல்ல குவாலிட்டினால திஸ் மச் பெனிஃபிட். இது எல்லாமே வந்து இட் வாஸ் சிம்பிளி ஷவர்ட் ஃபார் நோ ரீசன். நான் வந்து ஈஷாக்கு ஒன்றும் பெருசா ஒண்ணுமே பண்ணேன். இதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு குறை என்னன்னா, அவ அந்த சமயத்துல சமயமா பண்ணல. ஸோ ஷி வாஸ் நாட் எலிஜிபிள். சத்குருட போய் சண்டையெல்லாம் போட்டான். எங்களுக்காக ஒரு சமயமா கிளாஸ் பண்ண வேண்டியதானே, என்னன்னா அவங்களும் ஹோல்னஸ் வரணும்னு சண்டை போட்டா முடியாதுன்ட்டு சான்ஸ்.